பார்த்தனா மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு அ ஒயர். ஒரு ஒயர்னால எனக்கு கிடைக்க போற மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளவு புரியுதா? லெட் மீ சே என்கிட்ட ஒரு ஒயர் இருக்கு புரியுதா? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால இந்த ஒயர்ல ஒரு கரண்ட் போகுது. டே என்ன சிரிக்கிறீங்க? சிரிக்காது, எனக்கு வெறுப்பாகுது. சரியா? இந்த இடத்துல கரண்ட் போக போகுது புரியுதா இல்லையா? இப்போ ஒரு விஷயம் எனக்கு கன்ஃபார்ம், இந்த ஒரு பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும் கொஞ்சம் சொல்லு. into the plane கரெக்டா இல்லையா? அப்ப இந்த இடத்துல ஏதோ ஒரு பாயிண்ட்ல எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேணும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்க போகுது? இது எதை வச்சு நீ கண்டுபிடிச்ச? ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். இப்போ எனக்கு என்ன வேணும்? இதோட மேக்னிடியூட். மேக்னிடியூட்க்கு நான் என்ன அப்ளை பண்ணுவேன்? பயோட்ஸ் ஆவரேட்ல. பயோட்ஸ் ஆவரேட்ல என்ன சொல்லுச்சு? dB is equal to இப்போ நல்லா பார், ஒரு ஒரு பாயிண்டா நம்ம எடுப்போம். ஃபர்ஸ்ட் இந்த லென்த்னால கரெக்டா, இந்த ஒரு சின்ன லென்த்னால இந்த இடத்துல எனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்கும் கரெக்டா இல்லையா? அதே மாதிரி பாரு, இந்த லென்த்னால அங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்கும், இந்த லென்த்னால அங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கரெக்டா இல்லையா? புரியுதா இல்லையா? இது குட்டி 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 லென்த்னால எனக்கு அங்க என்ன கிடைக்க போகுது? மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்க போகுது கரெக்டா இல்லையா? ஓகே. இப்போ பிரச்சனை என்னன்னா, நான் நீ என்ன சொல்லுவேன்? சிம்பிளா எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ண வேலை முடிஞ்சு கரெக்டா இல்லையா? இதனால மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதனால மேக்னெட்டிக் ஃபீல்ட், எல்லாத்தையும் நீங்க இன்டகிரேட் பண்ணிட்டா ஆன்சர் வந்துடும். ப்ராப்ளம் என்னன்னா, நல்லா பாரு, இந்த பாயிண்ட்ல இந்த ஃபார்முலா யூஸ் பண்றேன் சரியா? நல்லா பாரு, இந்த இடத்துல ஒரு தீட்டா இருக்குமா? நான் சப்போஸ் அந்த பாயிண்ட் இங்கிருந்து எடுக்கிறேன், தீட்டா மாறிடுச்சா? இங்கிருந்து எடுக்கிறேன் தீட்டா, அப்போ ஒரு பாயிண்ட்ல தீட்டா சேஞ்ச் ஆகுமா? ஆகாதா? கரெக்டா இல்லையா? அப்ப தீட்டா சேஞ்ச் ஆகுது. நல்லா பாரு, தீட்டா சேஞ்ச் ஆகுதா? லென்த் சேஞ்ச் ஆகுது. அப்ப நல்லா பாரு, எது எதெல்லாம் சேஞ்ச் ஆகுது? வெரி குட். தீட்டா சேஞ்ச் ஆகுது, லென்த் சேஞ்ச் ஆகுது. ஆறுங்கிறது என்ன? இந்த பாயிண்ட் இதுக்கு நல்ல இருக்க டிஸ்டன்ஸ். இது வேற, இந்த டிஸ்டன்ஸ் வேற, இந்த டிஸ்டன்ஸ் இன்டகிரேட் பண்ண முடியுமா? ஏன்னா 3 வேரியபிள் இருக்கு. ஒரு வேரியபிள் சொன்னா கூட நான் எது காலையில இருந்து கன்சுகிட்ட இன்டகிரேஷன் தப்பு தப்பா போட்டு பண்ணிடுவேன். இப்போ எத்தனை வேரியபிள் இருக்கு? 3. If I have a easy way to solve this, சப்போஸ் என்னால இதை ஒரு ஈஸியான மெத்தட்ல சால்வ் பண்ண முடிஞ்சா சரியா? என்ன அப்படின்னா, இந்த 3 வேரியபிள் இருக்கிற எல்லாத்தையும் நான் வந்து ஒரே வேரியபிளுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா மொத்த கொஸ்டின் ஒரே வேரியபிளுக்கு மாறிடுமா? மாறுமா மாறாதா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இங்கே ஒரு ஆங்கிளை ஃபைன்னு எடுத்துக்கிறேன், இந்த சைடை ஏன்னு எடுத்துக்கிறேன். புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி? இந்த லென்த்தை வந்து சம் எல்னு வச்சுக்கோ. இப்போ ஃபர்ஸ்ட் பிரச்சனை தீட்டா ஒரு ப்ராப்ளம்னு சொன்னோமா? சப்போஸ் நான் இந்த தீட்டாவை சைன் தீட்டா தானே, சைன் தீட்டாவோட வேல்யூ என்ன வருது? சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா ஆப்போசிட் பை ஹைபோடெனியூஸ், அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். சைன் தீட்டா இங்கே இருக்கு, தீட்டா சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு கரெக்டா? இந்த சைன் தீட்டாவை நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபைல் எழுத முடியுமா? ஏன்னா நான் எல்லாத்தையும் இன் டர்ம்ஸ் ஆஃப் எதுக்கு மாற்ற போறேன்? ஃபைக்கு மாற்ற போறேன். ஃபேண்டாஸ்டிக். சைன் தீட்டாவை நான் எப்படி எழுதிக்கலாம்? காஸ் ஃபை. அப்போ எனக்கு ஒரு தொல்லை முடிஞ்சு. என்னன்னா, இந்த சைன் தீட்டாக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்குவேன்? காஸ் ஃபைன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்குவேன் கரெக்டா? இப்போ ஒரே வேரியபிள் எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபைல வச்சுட்டானா பிரச்சனை இருக்காதுல்ல? சொல்றது புரியுதா? இங்க தீட்டாவும் மாறுது, ஆரும் மாறுது, எல்லும் மாறுது. நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் எல்லாத்தையும் நான் வந்து ஆரோட சேஞ்சும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபைல சொல்றேன், எல்லோட சேஞ்சும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபைல சொல்லிடுறேன், தீட்டாவோட சேஞ்சும் இன் டர்ம்ஸ் ஆஃப். அப்போ எனக்கு ஒரே ஒரு வேரியபிள் இருக்குமா? புரியுதா? இது வந்து அந்த அளவுக்கு யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க, நான் நிறைய பேருக்கு தெரியாது சரியா? பட் இது வந்து இதனால தான் நம்ம என்ன பண்றோம்? இதை கன்வெர்ட் பண்றோம் சரியா? அப்போ என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ எனக்கு சைன் பிரச்சனை முடிஞ்சு. இப்போ நான் இதுல இருந்தே r எடுத்துக்கலாமா? இதுல இருந்து இந்த ஈக்குவேஷன்ல இருந்து எனக்கு r is equal to என்ன கிடைக்கும்? a by cos phi. நான் எங்க மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டேன். புரியுதா?
எப்படி வந்துச்சுன்னா 1/cos phi secant எழுதிருப்பேன். எனி டிஃபிகல்ட்டி? நோ. இப்போ பாரு எனக்கு ஆரோட தொல்லை முடிஞ்சு. ஏ கான்ஸ்டன்ட் என்ன நல்லா பாரு, ஏ வந்து இந்த டிஸ்டன்ஸ் கரெக்டா இல்லையா? நீ வந்து எந்த பாயிண்ட் எடுத்தாலும் இந்த ஆர் சேஞ்ச் ஆகுமா? ஆனா இந்த ஏ ஆர் இங்க இருந்து ஆர் வேற, இங்க இருந்து எடுத்தா ஆர் வேற, பட் ஏ வந்து எல்லாத்துக்குமே சேமா. அப்ப ஏ வந்து கான்ஸ்டன்ட். அப்ப நல்லா பண்ணா ஆர இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபைல் எழுதிட்டு, சைன் தீட்டாவை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபைல் எழுதிட்டு, ரெண்டு தொல்லை முடிஞ்சு. மூணாவது தொல்லை என்ன? எல். ஓகே நல்லா பாரு, இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர்ல நான் எழுதக்கூடாது, ஏன்னா ஆர் ஆல்ரெடி வேரியபிள். அப்ப நல்லா பாரு எனக்கு எல்லையும் ஏல இன் டர்ம்ஸ் எழுதணும். 5 இருக்குது, இன்னொன்னு பார்த்தனா என்னது எல். எல் 5 ரெண்டு வேரியபிள் ஆயிடுச்சுல. அப்ப நான் எல்லையும் என்ன பண்ணுவேன், எங்க மாதிரி 3 டிக்கு போட்டிருக்கேன்னா எல் இது அப்புறம் இது மூணுமே வேரியபிளா. நான் இந்த மூணுத்தை எதை கொண்டு மாற்றணும்? ஃபைல மாற்றணும். அப்போ நீ கொஞ்சம் யோசிச்சு சொல்லு, நான் என்ன யூஸ் பண்ணா? நல்லா பாரு, எனக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் எல்லையும் ஏவையும் ரிலேட் பண்ணணும். tan யூஸ் பண்ணிக்கலாம், கரெக்டா இல்லையா? அப்ப அங்கிருந்து tan phi வேல்யூ என்ன? தயவு செய்து யாருமே ஏன் சைன் யூஸ் பண்ணல, சைன் யூஸ் பண்ண இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர் வந்துருமா? காஸ் யூஸ் பண்ணா a/rன்னு வந்துருமா? அப்ப இதை நம்ம யூஸ் பண்ணது பெஸ்ட். அப்ப இதுல இருந்து எனக்கு எல் என்ன கிடைக்குது? பட் ஆக்சுவலி ஈக்குவேஷன்ல எல் இருக்கா இல்ல dl இருக்கா? அப்ப dl வேணா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி எதை பொறுத்து? தீட்டாவை பொறுத்து. ஏன்னா a கான்ஸ்டன்ட், சரி ஃபையை பொறுத்து. அப்ப tan phi டிஃபரன்ஷியேட் பண்ணா இன்டு எப்படி வந்துச்சுன்னா dl/d5 எழுதுவோமா, அந்த d5 அங்க போயிடுச்சு. இப்போ நல்லா பாரு, இந்த ஈக்குவேஷன்ல dlக்கு பதிலா என்கிட்ட ஒரு வேல்யூ இருக்கா? sin தீட்டாக்கு பதிலா in terms of cos phi, r² க்கு பதிலா. அப்ப என்னோட இன்டகிரேஷன் என்னவாயிருச்சு அப்படி நல்லா பார்த்தனா, என்னோட dv is equal to mu0/4π. கரண்ட் ஒரு கான்ஸ்டன்ட், அது மாறாது, கரெக்டா இல்லையா? ஒயர் வழியா கரண்ட் சேமா போகும். sin தீட்டாக்கு பதிலானா cos phi போட்டுக்கலாம், cos phi. dl க்கு பதிலா d5. any difficulty? divided by r க்கு பதிலா அப்ப r² க்கு பதிலா நல்லா பாரு, இந்த டெரிவேஷன் யார் வேணாலும் சொல்லிடுவாங்க, பட் எதுக்காக நம்ம கன்வெர்ட் பண்றோம் அது வந்து உனக்கு புரியணும். இப்ப நல்லா பாரு, i கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு, a கான்ஸ்டன்ட். அப்ப என்னோட இன்டகிரேஷன் என்ன இருக்குது? cos phi d5 இன்டகிரேட் பண்ணா போதும். அப்ப என்னோட db என்ன கிடைக்குதுன்னா mu0/4π i/a phi d5. இப்போ ஒரே ஒரு வேரியபிளா மொத்தமா இன்டகிரேட் பண்ணிக்கலாமா? அப்ப என்னோட b is nothing but integral of mu0 i/4πa cos phi d5. புரியுதா? எனக்கு sin π/2ன்னு கேட்டுச்சு, அப்புறம் நான் தான் கேட்கிறேன். புரியுதா? sin phi. இப்போ நான் ஆங்கிள் பார்த்தேன்னா நல்லா பாரு, இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்க ஒரு ஆங்கிள் இருக்குமா? கரெக்டா? நான் எங்கேருந்து எங்கே வரைக்கும் இன்டகிரேட் பண்ண போறேன்? ஒயரை பாரு, இதானே ஒயரு, இந்த பாயிண்ட் இங்கே ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்க போகுது. அப்ப இந்த ஆங்கிள் வந்து 5:1, பட் ஆக்சுவலாக பார்த்தா இது லோவர் லிமிட்ல இருக்கப்போ வேணா -5:1 சொல்லிக்கலாமா? மேலே இருக்க ஆங்கிள். அப்புறம் இது இன்டகிரேஷன் எதுல எது வரைக்கும் பண்ண போறேன்? 5. கரெக்டா இல்லையா? ஏன்னா இங்கிருந்து அங்கே வரைக்கும் நான் மெஷர் பண்ண போறேன்னா கரெக்டா இல்லையா? ஏன்னா தீட்டா தானே சேஞ்ச் ஆகுது. இப்போ லென்த்து ஆர் எல்லாமே எனக்கு அது தேவை இல்லை, ஏன்னா என்னோட ஈக்குவேஷன் எனக்கு வெறும் 5 மட்டும்தான் இருக்கு. அப்போ இதை வந்து இன்டகிரேட் பண்ணனா b is equal to mu0 i/4πa. கரெக்டா? இன்டகிரல் எத்தனை தடவை அதே இன்டகிரல், சரி வச்சோ வந்தவா, இன்டகிரல் ஆஃப் காசு இன்டகிரேட் பண்ணா ஒன்றும் கீழே இருக்கிறதுனால போட்டிருக்கோண்டா, சரியா? கீழே இருக்கிறதுனால போட்டிருக்கோம், ஏன்னா 4th குவாட்ரண்ட்ல.
அப்போ நல்ல அப்புறம் காசை இன்டகிரேட் பண்ணா sin 5 லிமிட் என்ன எனி டிஃபிகல்ட்டி புரியுதா உடனே இன்டகிரேஷன் பண்ணிருக்கோம் ப்ளஸ் சி போடணுமா போட தேவை இல்லைன்னா இது வந்து லிமிட்ஸ் இருக்குது சரியா வெரி குட் டெஃபினட் இன்டெக்ரல் அப்போ உன்கிட்ட என்ன கேட்குறாங்க சப்போஸ் ஒரு ஃபைனட் ஒயர் இருக்குது என்ன ஒயர் இருக்குது அப்போ ஃபைனட் ஒயர்னு அதோட லென்த் எனக்கு தெரியுமா அப்போ 5-1லேருந்து 5-2 வரைக்கும் இருக்குமா இங்கேருந்து எடுத்தானே ஒரு ஆங்கிள் வந்து 5-1 இங்கே இருக்கிற ஆங்கிள் வச்சுக்கலாம்டா ஒன்றும் பிரச்சனை இல்லைடா சரியா அப்போ நல்லா பாரு என்னோட கடைசி ஈக்குவேஷன் இதுவா இந்த 5-1 5-2ன்னு சப்ஸ்டியூட் பண்ண உனக்கு என்ன கிடைக்க போகுது B is equal to mu naught I by 4 pi A sin phi 2 minus minus 5-1 correct plus ஆயிருமா ஆக்சுவலா நீ சிம்பிளா ஞாபகம் வைக்கிறது இதுதான் உனக்கு தேவையான ஃபார்முலா என்னது mu naught I by 4 pi A sin அது வந்து plus ஆயிருமா sin 1 plus sin phi 2 எந்த அறிவாளியும் எவனாவது போயிட்டு இந்த ஆங்கிள் sin 30 அந்த ஆங்கிள் sin 60 இருக்கிறப்ப சைனை காமன் எடுத்துட்டு 60 plus 30 is equal to 90 சரியா இதை பண்ண sin A plus sin B வந்து சைனை காமன் எடுத்து sin of A plus B கிடையாது ஆமாவா இல்லையா புரிஞ்சா இது என்ன வயர் அடுத்து பார்த்தனா செமி ஃபைனட் ஒயர் என்ன ஒயர் இருக்கும் செமி ஃபைனட் ஒயர் அப்படின்னா இந்த பாயிண்ட் இருக்கு பத்தியா ஒரு சைடு வந்து ஃபைனைட் இன்னொரு சைடு 0 இன்ஃபைனைட் ஒயர் நான் தனியாக சொல்லுவேன் சரியா ஒரு சைடு எவ்வளோ இந்த சைடு வந்து 0 அதனால தான் அது பேர் செமி லென்த் 0 அப்போ ஒரு சைடு மட்டும் இருக்குமா என்னது அப்ப இது வந்து இந்த பாயிண்ட்ல எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேணும் புரியுதா இல்லையா எஸ் அவ்வளோதான் அப்போ ஏதாச்சும் ஒரு ஆங்கிள் ஏன்னா அது வந்து ஏதாச்சும் ஒரு ஆங்கிள் இப்போ ப்ளஸில் தானே இருக்குது sin 5-1 sin 2 அப்போ வந்து இந்த இடத்துல இருக்கிற இந்த ஆங்கிள் எவ்வளோ டிகிரி கீழே இருக்கிற ஆங்கிள் சம் 5ன்னு வச்சுக்கோ அப்போ முன்னாடி பார்த்தா அதே ஈக்குவேஷன் கண்டினியூ ஆகும் B is equal to mu naught plus ரெண்டாவது டேர்ம் 0 கரெக்டா அப்போ முன்னாடியோட பாதி ஆயிடுச்சுன்னா செமினா என்ன பாதி அப்போ முன்னாடி லென்த்தோட பாதி ஆயிடுச்சுன்னா மேலே இருக்க பகுதி இருக்க போகிறதே கிடையாது எனி டிஃபிகல்ட்டி புரிஞ்சா இப்போ பாரு கொஞ்சம் சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணுறேன் இன்ஃபைனைட் லென்த் சரியா என்ன லென்த்து நல்லா வருது ஒரு சின்ன லென்த் ஏன்னா பொதுவாக என்னால் இன்ஃபைனைட்ல வரைஞ்சி காட்ட முடியாது கரெக்டா இல்லையா இப்போ இது குட்டி ஒரு லென்த்து இப்போ நல்லா பாரு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு என்னடா உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் என்ன ஆச்சு உனக்கு சொல்ல ஏன் இப்படி டல் அடிக்கிற அப்படி இல்ல அவன் வந்து இங்க வந்து நல்லா இருந்தா இவன் மூஞ்சியை பார்த்துட்டு அவன் டல் ஆயிட்டான் இவன் நல்லா ஆயிட்டான் ஏன் உயிர் எடுக்கிறான் இப்ப நல்லா பாரு சரியா இப்படி இருக்குமா அவர் நீங்க என்ன வேணாலும் பேச எனக்கு தூக்கம் வருதுடா அவனுக்கு மட்டும்தான் வித்தியாசமான நோய் இருக்கும் நல்லா பாரு இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் தெரியுதா இந்த இடத்துல ஆங்கிள் தெரியுதா சரி இப்போ இதே நல்லா பாரு இந்த ஒயரோட லென்த்தை நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஒயரோட லென்த்தை இப்போ இந்த ஆங்கிள் முன்னாடியை விட அதிகமாயிடுச்சு இல்லை கம்மியாயிடுச்சு ஒயரோட லென்த்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி அப்போ இந்த ஆங்கிள் என்ன ஆயிரும் எங்கேயோ போய் மீட் ஆகும் அப்ப இந்த ஆங்கிள் எவ்வளவு ஆயிருச்சு எனக்கு தேவை 5-1 எவ்வளோ 5-2 எவ்வளோ 5-1 equal to 90 கரெக்டா 5-1 5-2 90 எப்படி ஆச்சுன்னு புரியுதா சரி இப்போ நீ வந்து ஒன்றும் இல்லை ஒரு பக்கத்தில் நின்று ஒரு ஆப்ஜெக்ட் பார்க்கணும்னு வச்சுக்கோ அந்த ஆப்ஜெக்டை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்ப்போம் கரெக்டாக இல்லை இப்போ ஆப்ஜெக்டை பக்கத்தில் பார்க்குறேன்னு அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் இப்படி பார்ப்பேன் அதே அந்த ஆப்ஜெக்ட் தூரமாக இருக்குன்னா
ஏன்னா ஸ்ட்ரெயிட்டா கரெக்டா இல்லையா புரியுதா? அப்ப இதுவும் பார்த்தோன்னா இது இன்ஃபைனைட் ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோ. இவன் இந்த பாயிண்ட் எங்க போய் மீட் பண்ண போகுது? இன்ஃபினிட்டியில் கரெக்டா? அப்ப இது ரெண்டு பேரலல் லைன் மாதிரி ஆயிருமா? அப்ப ஆங்கிள் எப்படி 90 டிகிரி போட்டோன்னு புரியுதா? 5-1 5-2 ஏன் 90 டிகிரின்னு புரியுதா? இப்போ வந்து ஃபைனைட் வயர்ல நம்ம யூஸ் பண்ண அதே ஃபார்முலாவை இங்க யூஸ் பண்ண போறோம். இது என்ன செமி எங்க அந்த இடத்துல நான் ஸ்பேஸ் விட்டு வச்சிருக்கேன், இங்க ஸ்பேஸ் விட்டுருக்கணும் சரியா? அந்த இடத்துல லூஸ் மாதிரி ஸ்பேஸ் விட்டு வச்சு. ஓகே இப்போ என் ஃபார்முலா என்ன? B is equal to mu 4 pi I by A sin I by A sin 1 sin 90 92 ஆயிருமா? அப்ப இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிக்கோ. B is equal to very 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 important magnetic field due to infinite wire straight wire. இப்போ உனக்கு क्वेश्चन என்ன கேட்பாங்கன்னா நான் வந்து டெரிவேஷனை ஃபுல்லா குழப்பி அடிச்சு வச்சிருக்கேன் சரியா? क्वेश्चनல டெரிவேஷன்ல மோஸ்ட் ஆஃப் என்ன கேட்பாங்கன்னா find the magnetic field due to a long infinite wire. அப்போ டெரிவேஷன் எங்க ஆரம்பிக்கும்? அந்த இடத்துல மூணு வேரியபிள் வந்துச்சா, மூணு வேரியபிள் மாத்தணுமா, அங்க ஃபைனல் ஒரு ஃபார்முலா வந்துச்சா sin i1 sin i2. அதுல கண்டினியூஷன் என்ன போட போற? θ1 and θ2 வந்து 90 டிகிரி ஆயிரும். எல்லாம் என்ன சொல்லி முடி? செமி இன்ஃபைனைட்ல தேவையில்லை சரியா? அது வந்து உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்லி கொடுத்தேன் சரியா? புரியுதா? அப்போ வந்துட்டு இன்ஃபைனைட் லாங் வயர் கேட்டாங்கன்னா அந்த டெரிவேஷன் ஃபுல்லா போட்டோமா மூணு பக்கத்துக்கு மட்டும் வந்திருக்கும்ல. அதுல உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சார்? இந்த மாதிரி क्वेश्चन கேட்கறப்ப நம்மளுக்கு அறிவு இருந்தா நம்ம ஃபர்ஸ்ட் போய் 4 மார்க் क्वेश्चन அட்டெண்ட் பண்ணிட்டு அப்புறம் 2 மார்க் வந்திருக்கணும். அப்ப தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு அண்ணே எனக்கு டைம் பத்தலனே அதனால எனக்கு தெரியும் bro ஆனால வந்து நான் டயகிராம் bro எனக்கு அசிங்கப்படுத்துறீங்க bro. இப்போ பார் செமி இன்ஃபைனைட் லென்த். செமி இன்ஃபைனைட் லென்த்னா என்ன bro? அது ஆல்ரெடி இன்ஃபைனைட் ஏன் bro பாதியா கட் பண்றாங்க? ஒரு சைடு மட்டும் இன்ஃபைனைட், இன்னொரு சைடு என்ன ஆயிடுச்சு 0. அப்ப என்னோட 5-1 எவ்வளோ? 5-1 is equal to 19 வச்சுக்கோ. 5-2 என்ன 0. ஏன்னா இதுக்கு மேல ஒயர் போகல புரியுதா? அப்ப முன்னாடி விட இப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாதி மட்டும் வரும் கரெக்டா? ஏன்னா நியூ நாட் I by 4 pi A அங்க 1 + 1 இருந்துச்சு, இங்க 1 மட்டும். அப்ப முன்னாடி பாரு இங்க வந்து 2 டைம்ஸ் இருக்குமா? ஏன்னா ஒயரோட லென்த் ரெண்டு சைடும் இருக்கு. பாதி ஆக்கிட்டா லென்த் கம்மியாச்சு மேக்னெட்டிக் ஃபீல்ட். எனி டிஃபிகல்ட்டி? நோ. இப்ப பாரு